This video sponsored by School of Business Organization Private Limited. ஷார்ட்டாக சொல்லணும்னா SPO. வீட்டில் இருந்தே வேலை பார்த்து சம்பாதிக்க ஆசையா? உடனே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உங்களுடைய பெயரையும் படிப்பு தகுதியையும் சென்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு GSV VM இண்டியன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறோம். அவல் வச்சு ஒரு உப்புமா பண்ண போகிறோம். அவல் உப்புமா வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். குயிக் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்படணும் அவசியம் இல்லை, ரொம்ப சுவையாக இருக்கும். அவல் இருந்துச்சுன்னா போதும், இதை நம்ம வீட்டில் ரெடி பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா GSV VM இண்டியன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி அவல் உப்புமா பண்ணுறதுக்கு நான் இந்த கிண்ணத்துக்கு 3 கிண்ணம் அவல் எடுத்திருக்கேன். சம்பா அவல் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட வெள்ளை அவல் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. சம்பா அவல்ங்கிறது ரொம்ப சுவையாக இருக்கும், சும்மாவே சாப்பிட்லாம். இப்போ இதில் வந்து நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். கலந்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை அப்படி விரவிக்கிடுவோம். அவல் வந்து நல்லா ஊறி வரணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அப்படியே விரவிக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்தோம்னா அவல் வந்து குழஞ்சிரும். உதிரி உதிரியாகவும் இருக்கணும், அதே சமயம் அவல் நல்லா ஊறியும் இருக்கணும். நல்லா இதே மாதிரி எடுத்து விட்டு எல்லா அவல்லையும் படுற மாதிரி, அந்த ஈரம் படுற மாதிரி நல்லா விரவிக்கோங்க. எவ்வளோ தண்ணி சேர்த்தாலும் அவல் நல்லா உறிஞ்சிரும். ஆனால் அவல் தண்ணி வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா எல்லா அவலும் நல்லா ஊறிடுச்சு, நல்லா உதிரி உதிரியாகவும் இருக்குது. இது சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இந்த மாதிரி அவல் நல்லா ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். பொரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போதே 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு உங்களுக்கு காஞ்ச மிளகாய் இருந்தால் காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. நான் சேர்க்கலை. காஞ்ச மிளகாய் சாப்பிட்றவங்க காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை அப்படி லைட்டாக வறுத்து எடுத்துக்கிடுவோம். அந்த கடலைப்பருப்பு பொன்னிறமாக வரணும். இப்போ நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க அவலை அதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து அவலை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தாளிப்புலேயே அது நல்லா வெந்துடும். அந்த ஈரப்பசை எல்லாமே போயிடணும். அவல் வந்து நல்லா உதிரி உதிரியாக வந்துடும். சாப்பிட்றதுக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இதே மாதிரி நல்லா எடுத்து விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு கலந்து விடுறோமோ அந்த அளவுக்கு அந்த உப்புமா டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக இதில் தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் நம்ம டேஸ்ட்டுக்கு தக்கன சேர்த்துக்கோங்க. வேண்டாங்கிறவங்க இதோட ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தேங்காய் சேர்க்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும், அதனால தான் தேங்காய் சேர்த்துக்கிறோம். தேங்காய் சேர்த்து அந்த தேங்காயும் அந்த அவலும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி அடியில் பிடிக்கும், கொஞ்சம் அடியில் பிடிக்கும். அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. இப்படி எடுத்து விடும்போது அந்த அவல் வந்து நல்லா உதிரி உதிரியாக வரும். அந்த ஈரப்பசை இருக்க தட்டியுமே இது அப்படியே அடியில் தான் பிடிக்கும். இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். இதில் குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். நம்ம ரவா உப்புமா செஞ்சு கொடுப்போம், சேமியாவில் உப்புமா செஞ்சு கொடுப்போம். ஆனால் அந்த அவலில் சாப்பிடும்போது ரொம்ப சத்தும் அதிகமாக இருக்குது. குழந்தைகளுக்கும் ரொம்ப நல்லது. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது ரொம்ப சூப்பர் ரெசிபி. நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அவல் உப்புமாவுக்கு நம்ம நாட்டு சக்கரை வச்சு சாப்பிட்லாம், சர்க்கரை சேர்த்தும் சாப்பிட்லாம்.
உங்களுக்கு எது விருப்பமோ அதை வச்சு சாப்பிட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஜிஎஸ்வி விஎம் மீடியன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.